நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. என்ன பாட்டு படி கஷ்டமா இருக்கா? சரி ஓகே, நம்ம பாட்டு படிக்க சொல்லிட்டு போட்டு ரைட். இப்போ உங்களுக்கு மிக்கி பாடத்துக்கு கிஃப்ட் தர போறது. இப்போ இந்த கிஃப்ட் வந்து யார் உங்களுக்கு தந்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ரைட், உடச்சி பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் சிங் பண்ணணும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. யோசிக்கிறத பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ? யூனிஃபார்மா? அதுவும் இல்லையே. நம்ம அவங்களோட கையால நம்ம உடைச்சி பார்ப்போம். ஸ்கூல் பேக். அந்த பேக்குள்ள என்ன இருக்கு? வரியா அவ்வளவு வெயிட்டா இருக்கு. பாரமா இருக்கா மிக்கி? ஓபன் பண்ணி பாப்போமா? மிக்கி எதுவும் வச்சு கொடுத்துறீங்களா அதுல? ரைட், பாப்போம் என்னென்ன சாமான் சொல்லி காட்டணும். பென்சில் பாக்ஸ், கிளிப்ஸ், பெல் பென்ஸ், குடை, பென்சில் கலர், crayons, ரேசர். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சைக்கிக் வைப்ரேஷன். அவ்வளவுதானா? இன்னொன்று இருக்கே. பென்சில் பாக்ஸ். ரைட். கேஸ்மியா வந்து நல்ல படிப்புல ஆர்வம் உள்ளலாம் வேணே, அப்படிதானே மிக்கி? நல்லா படிப்பீங்களா? உடம்பு ஃபுல்லா நரம்புகளெல்லாம் படிப்புலாம் ஓடுதா இதெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளோ கிஃப்ட் வந்து ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட கிஃப்டாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இப்போ இவ்வளோ கிஃப்ட் கிடைச்சது போய் சந்தோஷம் இல்லை. அது பர்த்டே நாளில் பாருங்க இப்படி மிக்கி மூலமா சர்ப்ரைஸ் தந்துருக்காங்க. இதெல்லாம் யார் தந்துருப்பா உங்களுக்கு? கமான் கமான் சொல்லணும். அப்பாவை சொன்னீங்க, சித்தியை சொன்னீங்க, அம்மாவை சொன்னீங்க, அம்மம்மா சொன்னீங்க, அந்த மாமியை சொன்னீங்க. இன்னும் இருக்கிறாங்க நாட்கள். வெளிநாட்டில் ஒருத்தரும் இல்லையா? மாமா. மாமா வேற? மாமா நீங்க சொல்லிட்டீங்க. மாமா அவர் எங்க இருக்கீங்க? வெளிநாட்டுல எங்க இருக்கீங்க? துபாய். துபாய் 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 துபாயில இருந்து அப்படி ஒரு நரல் எங்களுக்கு இங்க இருக்கிறாங்க. உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்களா இருக்கலாம், உங்களோட வீட்டு இருக்கிறாங்க கூட இருக்கலாம், உங்களோட சொந்தக்காரர்கள் கூட இருக்கலாம். இந்த பாருங்க இவிடத்த சத்தம்னா பார்த்துருக்காங்க, அவங்க கூட இருக்கலாம். இந்த 3 கிஃப்ட் இருக்கு, 3ம் பெருமதியான கிஃப்ட். உங்களோட பர்த்டே நல்லா அவர் சந்தோஷமா இருக்கு பாருங்க. அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்குள்ள என்ன இருக்கு? பாக்குறதுக்கு சின்ன ஒரு பாக்ஸா இருக்குன்னு. என்னன்னு சொன்னீங்க? இல்லையே. இல்லையே வேற. மணிக்கூடு தான் பாத்தீங்களா? கண்டுபிடிக்கல. என்ன வச்சுட்டா பாரு, ஸ்மார்ட் வாட்ச். அது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கலர் பிடிச்சிருக்கா? கட்டுவோம் இப்போ கையில். இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். பாக்குறதுக்கு பொம்மையா? அந்த அறிக்கை என்ன பெரிய பொம்மை? அதுக்குள்ள அப்படி இன்னொரு பொம்மை வரும். அதுக்குள்ள நீங்க அறிக்கீங்க தெரியுமா?
தம்பியும் பொம்மை பண்றான். என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன் பாப்போம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டா அது எவ்வளோ அழகான ஒரு கிஃப்ட் ஒன்று தெரியுமா? அது டோல் தானே. உங்களே போல ஒரு அழகான ஒரு பர்சன் தான் உங்களை இருக்காங்க. பாப்பா என்ன இருக்குது? உங்களே போல ஒரு அழகான டெடி பேர் ஒன்று தந்துருக்காங்க. என்ன பிடிச்சிக்கா அவங்கள? ரைட், ஓகே. இப்போ இந்த டெடி பேர் யார் தந்துருப்பாங்கன்னு சொல்றீங்க? சித்தியா? சித்திரத்தே பிரதீபா. ரைட், பிரதீபா நீங்க என்ன சொன்னீங்க? கண்டுபிடிச்சிட்டாங்களே. உங்களோட சித்தியா இருந்தா பார்த்தீங்களா? எந்த அளவு பிடிக்கும்? சித்தியை பிடிக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க. சித்தியை பிடிக்குமா? பிடிக்காது. எல்லாத்துக்கும் யோசிச்சுக்கோ. மித்திய கூட யோசிக்க. எப்படி பிடிக்கும் சித்தியை? ரொம்ப பிடிக்குமா? ரைட், ஓகே. மிச்சக்களி நம்ம புறதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பாருங்க, சித்தி உங்களுக்கு ரெடி பேர் இருந்திருக்காங்க. அப்பா அந்த வடிவான கிஃப்டெல்லாம் தந்துருக்காரு. சரியா? இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்களே சொல்லணும் நீங்கள். ரைட், இதெல்லாம் தந்ததுக்கு நீங்கள் இப்போ எங்களுக்கு பாட்டு ஒன்று படித்து காட்டணும். சரியா? இப்போ நீங்கள் பாட்டு படித்தா அமைக்கிங்கிறது போயிடும். இல்லாட்டின்ட்டு ஃபுல்லாக 5 அனுப்பிடும் போகிறோம். வடி வேண்டாம், வடிக்கிறதுலாம் இருக்கிறீங்க. வடியாக பாருங்கள், மேக்கப்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. நிக்கியோட அழகாக இருக்கிறீங்க. அந்த தம்பி படிக்கிற பாட்டு நீங்கள் பாட்டு படிச்சிங்கன்னா கை தட்டுறதுக்கு நிறைய பேர்த்திக்காங்க. நிக்கி டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது உங்களுக்கு பட நடிகர் யாரை பிடிக்கும்? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? விஜயங்களை பிடிக்குமா? ரைட், ஓகே. அவரை பற்றி ஒரு பாட்டு படிப்போம். அவரோட படத்துல வர ஒரு பாட்டு படிங்களா? கேட்போம். படிங்க. சரியா? நீங்க பாட்டு படிக்க மாட்டீங்கன்னு, ஆனா மிக்கி எப்படி உங்களை பாட்டு படிக்க வைக்கலன்னு சொல்லி டான்ஸ் பண்ண வைப்பேரு. அடுத்த கிஃப்ட் நாங்க உங்களுக்கு தாரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். போட்டோ பிரேம் தான். அதுக்குள்ள என்ன இருக்கு? யாரோட போட்டோ இருக்குன்னு கண்டுபிடிங்க. அப்போ உங்களோட போட்டோவா? மிக்கி அப்படி இருக்குமா உங்களோட போட்டோ? இல்லையா? உங்களோட அம்மாட அப்பாட தம்பிட்ட போட்டோ இருக்குமா? தம்பி இருக்கா? அப்போ உடச்சி பார்ப்போம். என்ன மிக்கி எல்லாம் காட்டுங்க, ஓடிவாங்களுக்கு. பா, ஒரு போட்டோ பிரேம்ல எத்தனை போட்டோடாப்பா இது? எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. தூக்கி காட்டுங்க. இதுல யார் யார் இருக்கீங்க? வேற மச்சி எங்க இருக்காங்க? மச்சி இப்ப தெரியுது அவங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து இப்ப யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி. நீங்க தான் சொல்லணும், நாங்க சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இந்த கேக் இதான் பாருங்க, மைலோ, சாக்லேட் பாஸ்கெட், கிலோ, இதெல்லாம் நிறைய கிஃப்ட் தந்துருக்குறாங்க. சரியா? அப்போ உங்களோட சித்தி மட்டும் வளர்த்து தந்திருக்க மாட்டாங்க. என் 2 பேர் தந்தவங்க சித்தி. அதை நீங்கள் சொல்லணும். இப்போ சித்தியை கண்டுபிடிச்சிங்கண்ணே, அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட், இன்னொரு ஆள் இருக்காங்களே, அவங்களே கண்டுபிடிக்கும். அம்மாவா? ரைட், அம்மா வாங்கிச்சால சித்தி. ரேஷ்மியோட 8வது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இப்படி பிடிஎச் சர்ப்ரைஸ் டீம் சார்பாக மிக்கி மூலமாக உங்களை கிஃப்டையும் தந்து உங்களை சந்தோஷப்படுத்தி எல்லாருக்கும் முன்னுக்கு உங்களை ஜாலியாக இருந்துட்டு போக சொல்லி தந்துருக்காங்க. சித்தி வாங்க, சித்தியை வளர்த்தவே. உங்களோட அம்மா, உங்களோட அப்பா, உங்களோட சித்தி இவ்வளோ பேர் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மகளோட பர்த்டே சந்தோஷமாக அவ்வளோ சில்ட்ரன்ஸோட ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி மிக்கி மூலமாக பிடிஎச் சர்ப்ரைஸ் டீமில் தந்துருக்காங்க. கொடுக்க சொல்லி உங்களுக்கு சந்தோஷமா? எந்த அளவு சந்தோஷம்? நிறைய சந்தோஷமா? அப்படி பர்த்டேனால அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு மிக்கி வந்தது சந்தோஷமா?
அப்படியா மிக்கினா பிடிக்குமா உங்களுக்கு? அப்போ மிக்கி நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. மிக்கி நீங்கள் எங்கே சரி. ஆனால் மிக்கி நம்மளோட நாட்டு சாப்பாடு சரி வராது. மிக்கி வேற சாப்பாடு சாப்பிடுது கொடுப்பீங்களா? ஆ போமா மிக்கி இப்போ நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் போகிறோம். டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய மிக்கி? கடைசியாக டான்ஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ கிஃப்டெல்லாம் வேண்டி சந்தோஷமாக உங்களோட கதைச்சி பேசி அமைதியாக இருந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு எங்களோட பிடிஎச் சர்ப்ரைஸ் சார்பாக அண்டு உங்களோட பர்த்டே விஷ் ஹாப்பி பர்த்டே. இப்போ நீங்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி இனி வார காலங்களையும் சந்தோஷமாக நல்லா படிக்கணும். கட்டாயம் வந்து அப்பா அம்மாவோட சொல் கேட்கணும், சரியா? அதை போல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். குழப்படி பண்ணாமல் நல்லா படிக்கணும், நல்லா படித்து முன்னேறணும். கிரேட் 3ல் வந்து கிரேட் முதலாம் எடுத்து வாரிங்க. அதை போல் அடுத்தடுத்து அப்படியே கட்டமாக முதலாமலே இருக்கும், சரியா? அதான் உங்களோட அம்மா அப்பாட சந்தோஷம், சரியா? அதை நீங்கள் எப்பயுமே கைவிடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ மிக்கியோட சேர்ந்து டான்ஸ் பண்ண ரெடியா? Music. ஓகே.